Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STSல 12th ஸ்டாண்டர்ட் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷன் 2025 ஒரிஜினல் கொஸ்டின் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேர் எப்படி இருந்தது, கட்டாயம் ரொம்ப எளிமையாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் போட்டிருந்த நிறைய கொஸ்டின் பேர் அப்படியே வந்திருக்கு. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் எத்தனை 1 மார்க் வந்து சரியாக எழுதுனீங்க, 14 out of 14 எத்தனை பேர் எழுதுனீங்க, எப்படி ப்ரெசென்ட் பண்ணீங்க, ஸோ அது எல்லாமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வரக்கூடிய இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனல் GR Success STSல ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்களா போதும் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவும் இருக்குது. ஒரு எக்ஸாம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், நெக்ஸ்ட் பார்த்தா PTA கொஸ்டின் பேப்பர் எல்லாமே தொகுத்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அதுக்கு அந்த லிங்க்குக்கான மெயின் லிங்க் வந்து இந்த வீடியோவில் வந்து இப்போ கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணிவிடுங்க. தேவைப்படுறவங்க மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதில் பார்த்து ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ வாங்க, இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருந்து நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிளாக இருந்து நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்து கட்டாயம் வந்து 80+ மேலே எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் 1 மார்க் வந்து இலக்கியத்தையும் மொழியும் ஒரே சேராக பேசுகிற இலக்கணம் வந்து தொல்காப்பியம். குறிப்புகளை மறைந்திருக்கும் தமிழரை கண்டுபிடி தமிழறிஞர் முதலில் எழுத்துக்களை மறைக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா மறைமல் அடிகள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்று உயர்த்தினை என்மான மக்கள் சுட்டி அக்ரிணை என்மான அவரை பிறகு இப்பாறை என்பது இலக்கணம் தொல்காப்பியம். ஸோ ஃபர்ஸ்ட் 3 1 மார்க் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். நெக்ஸ்ட் 4th ஒன் வந்து உலக நாடுகள் மற்றும் ஆற்றல் நீக்கி சென்றால் மட்டுமே புவி வெப்பமாதலை கட்டுப்படுத்த முடியும். இத்தொடர் ஒன்று வந்து கார்பனேற்ற ஆற்றல் பயன்பாடு தேவையாகிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5th ஒன்னுக்கு வந்து பொருத்தி விடை தேர்வு வந்து ஆப்ஷன் இ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக மேட்ச் ஆகும். நெக்ஸ்ட் 6th ஒன்னுக்கு வந்து எங்கள் தந்தைய நாடு பேச்சு பார்த்தீங்கன்னா தட் மீன்ஸ் வந்து தந்தை வழி சமமுறை. இது டேட்டா புக் பேக்லேருந்து கேட்டது. நெக்ஸ்ட் 7th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கலன் என்பது பார்த்தா இசைக்கருவி. இது நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் பார்த்தா கால இளம் வெயில் நன்றாக தும்புறு துள்ளி வரும் புதுவெயில் என்ற கவிதை பயின்ற படிவம் வந்து பார்த்தா வினை படிவம் ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் வந்து நான் பார்த்தீங்கன்னா இப்போ 9th ஒன்னுக்கு ஈற்றடி எழுதி நிறைய செய்ய பார்த்தா வானம் அழுகிறது பூமி சிரிக்கிறது மலை தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். 10th ஒன்னுக்கு மேடையின் மேலிருந்து வேண்டுமான கீழே இறங்கும் வகையில் அமைக்கப்படும் திரை வந்து பார்த்தீங்கன்னா கருந்து வரல் திரை ஆப்ஷன் ஆ. நெக்ஸ்ட் வந்து 11th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படும் மெய்ப்பாடு தட் மீன்ஸ் மலை மேகத்தை கண்ட மயில் போல நீல வண்ணனை கண்ட இத்தொடர் வெளிப்படும் பார்த்தீங்கன்னா மெய்ப்பாடு வந்து மகிழ்ச்சி. காப்பியத்தின் பெரும்பிரிவை குறிப்பது வந்து காண்டம், ரொம்ப முக்கியமான. 13th ஒன்று பார்த்தீங்கன்னா பின்வரொன்று தொன்மத்திற்கு பொருந்தா ஒன்று தான் வயதில் சிறியவர் ஆனாலும் தலைவர். நெக்ஸ்ட் பார்த்தா 14th ஒருவருடைய புகழ் வலிமை கொண்ட அருள் போன்ற நல்லியல்பை சிறுத்தை கொடுத்து பாடான். இந்த பாடான் திணை தான் வந்து பார்த்தீங்கன்னா பின்னால் பார்த்தா திணையில் கேட்டோம். அப்போ இந்த ஒரு லைன் எடுத்துலேருந்து கூட அதில் ஒரு மார்க். ஓவரால் 14 1 மார்க் ரொம்ப சிம்பிளாக நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் நிறைய ரிப்பீட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நீங்கள் எத்தனை 1 மார்க் சரியாக எழுதி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பக்கத்தில் கொடுத்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்லாம் வாடகை காலத்தில் பறவைகள் எவ்வாறு வருதுன்னா செல்வம் இருப்பதற்கு வழியே வலுமருக்கு ஒருவர் நகரம் பட்டை திட்டி வெள்ளை வாங்கி. இது எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் தான். இடஞ்சுட்டி பொருள் வழக்கு. அதுக்கப்புறம் 2 மதிப்பெண் விளக்கம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கோடு மரம் வளர்ப்பு என்னும் முழுக்க பார்த்தீங்கன்னா தொடர் வாயிலாக நீங்கள் வலியுறுத்த பருவத்திய பயிற்சி நேரம் மேலே ரொம்ப முக்கியமான சேமை காட்சி துணிப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொழித்திறன் வள பயிற்சி எல்லாமே ஈஸியாக தான் கொண்டு வந்தது. ஒரு எக்ஸாம்பிள்ஸ்னா சொற்றலை உணர்த்த பொருளை அறிந்து தொடரமைத்த ஓமை தொடரை சொற்றலில் அமைத்தல் தர்மத்தின் கிழட்டு தவளை போல மயங்கொழிய சொற்கள் தான் மனம் ரொம்ப சிம்பிள். அடுத்து பார்த்தா திருவள்ளுவர் செல்வி தொடர் சரியான தொடர் அதுக்கான இலக்கண விதி பொருத்தமான வேற்றுமை உறுப்பு சொல்லை பிரித்து செல் தொடரமைக்க. அதுக்கப்புறம் கலை சொற்கள் ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதி ரிப்பீட்டட் கொஸ்டின் கொடுத்தா பகுப்பதற்கும் டேரெக்டாக புக் பேக் வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்து 4 மதிப்பெண் வினாக்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே கேட்டிருந்தேன் தொடர்ச்சியாக அமைதை பற்றியும். அதே போல் குகனோடு ஐவராகி வீடனோடு எழுவராகி நிகழ்வுகள் ரொம்ப முக்கியமான விஷயம். அது வந்து அப்படியே கேட்டால் சிரிப்பு சினம் வியப்பு அச்சம் ஆகியவற்றை அப்படியே 2 மெய்ப்பாடுகள் தோன்ற சூழ்நிலை கற்பனை படிக்க. நெக்ஸ்ட் பார்த்து ஈசன் மகன் என்றவர் ஒரு ஏழையான இதுவும் இடஞ்சுட்டி பொருள் ரொம்ப முக்கியமானது. ஸோ 4 கொஸ்டினுமே கட்டாயம் 2 எழுதியிருக்கலாம். மலைவெள்ள பாதிப்பிலிருந்து காத்துக்கொள்ளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இது ஓனாவே எழுதக்கூடிய கொஸ்டின் தான். தாயும் தந்தையும் பணிக்கு செல்லும் என்று சொல்லி குடும்ப உறுப்பினர் என்ற முறையில் நீங்கள் குடும்பத்தை செய்யும் உதவி ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓனாவே எழுதக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தா சென்னை உங்களுக்கு சான்றாக இருக்கும் கல்வி நிறுவனங்கள் குறித்து மயிலேசீனி வெங்கடசாமி நினைச்சு இது 4 கொஸ்டின் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். இது 4மே வந்து ப்ரீவியஸ் இயர் பப்ளிக்லேருந்து கேட்ட கொஸ்டின் தான். அதே மாதிரி அணி பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமணி கட்டாயம் எழுதிருமே குறப்பாவில் பயின்று ஈஸியாக. அதுக்கப்புறம் பார்த்தா நயம்பாராடு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் திணை நான் ஃபஸ்ட்டே சொன்ன அந்த 1 மார்க்கில் பாடான் திணை சொல்லும் போது பார்த்தா பாடப்படும் ஆண்மை வீரம் வெற்றி ஒழுக்கம் பண்பாடு ஆகியவற்றை குறித்து பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை எழுதிட்டு நம்ம அந்த 1 மார்க்கில் கொடுத்த கொஸ்டின் அதே பார்த்தீங்கன்னா துறை ஈஸியாக தான் கேட்டோம். பழமொழி ரொம்ப ஈஸியாக திணை விதைத்தவன் திணையாக இருப்பான் வினை விதைத்தவன் இருப்பான் எறும்பு ஊற கல்லுந்தையும் 2மே வாழ்க்கை சொல்லி ஈஸியாக தான். அதுக்கப்புறம் எப்பவுமே டிரான்ஸ்லேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி டிரான்ஸ்லேட் கூட டேரெக்டாக அப்புறம் கீழ்கான பற்றியை படித்து பின்னொரு வினாக்கள் வீடியோ ரொம்ப சிம்பிள் எல்லாருமே ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் 6 மதிப்பெண்ணாக ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் தமிழின் சீர்ணம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்ன குருனா அதே மாதிரி வந்து செய்ய நான் ஃபஸ்ட்லேருந்தே சொல்லியிருந்தேன் திருக்குறளில் கட்டாயம் ஒரு கொஸ்டின் படிங்க கட்டாயம் அது 2 வருஷம் அதே மாதிரி திருக்குறள் இருந்து ஈஸியாக கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விரிவான
ஆகட்டும், அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து டேரெக்டாக அதை கேட்டிருந்தாங்க. கோடைமலை கதை வேலை விளக்கம் மனிதனை பண்ணுவோம். நெக்ஸ்ட் உரிமை தாங்கத்தின் சகோதரர் இருவர் ஒன்றிணையாமல் இருந்ததில் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க ரொம்ப முக்கியமான இதாக கேட்டிருந்தாங்க. நெக்ஸ்ட் பார்த்து தண்டியலங்க பாடலும் பார்த்தீங்கன்னா மனப்பாட பகுதி குரல் தான். ஓவராலாகவே இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப 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 சிம்பிளாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் எப்படி எழுதுனீங்க? கட்டாயம் வந்து மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை 1 மார்க் சரியாக எழுதிருக்கீங்க, ஈஸியாக இருந்தால் டஃபாக இருந்தாலும் சொல்லி பார்த்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வரக்கூடிய இங்கிலீஷ்க்கு வந்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் நான் திருப்பி சொல்கிறேன். ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், சாம்பிள் கொஸ்டின் பேப்பர், பிடிஏ கொஸ்டின் பேப்பர், அதே மாதிரி கிராமருக்கு எல்லாமே சேர்த்து தொகுத்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் உங்களுக்கு தேவையான எல்லா கொஸ்டின் அதே மாதிரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேராகிராஃப்லாம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் சார்பாக நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை யூஸ் பண்ணி மறக்காமல் நம்மளுடைய வீடியோ எல்லாமே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலியமாக அவங்களுக்கு படிக்கட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற கேட்டகரிக்கு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ தேவைப்பட்டுச்சா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் GR Success STC ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் GR Success STC அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஹை மார்க்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஸ்டூடெண்ட். நமக்கு வந்து இங்கிலீஷுக்கு 2 days இருக்குது. இந்த 2 நாளில் உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே வந்து நம்மளுடைய சேனல் GR Success STCயில் வந்து ஒவ்வொரு வீடியோவும் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடுற கொஸ்டின் மட்டுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா போதும். வரக்கூடிய இங்கிலீஷ் எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். தமிழுக்கு வந்து நம்ம சேனலில் போட்டு நிறைய கொஸ்டின் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் அனைவருக்கும் நம்மளுடைய சேனல் GR Success மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ, பாய்.